ஏன் நிறுத்திட்ட? சுடியா, அவங்க எல்லாரும் சுட்டு தள்ள மாதிரி என்னை சுட்டு தள்ளு. உங்களோட பயந்து பயந்து வாழ்றதுக்கு இட்ஸ் பெட்டர் டு டை. சுடியா. What's happening here? First நீ கடத்துன, அதுக்கு அப்புறம் இவங்க, இப்ப மறுபடியும் நீ. எதுக்கு இதெல்லாம்? புரியல, எல்லாம் பணத்துக்காக தான். அதுக்காக தானே உன் உயிரை பணைய வச்சு எங்களை காப்பாத்துன. உங்களுக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணும் சொல்லுங்க, எங்க அப்பாவுக்கு போன் போட்டு தர சொல்றேன். ஒரு இந்தியன் இருந்துகிட்டு இப்படி டெரரிஸ்டா இருக்கியே, இந்த காசுல சாப்பிடுறதுக்கு உனக்கு உடம்பெல்லாம் கூசணியா? ஏன் அப்படி டெரரிஸ்டா இருக்கீங்க? Yes! I am a terrorist. இந்தியால இருக்கிற எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸையும் நேஷனலைஸ் ஆக்கணும். இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுற உங்களை போய் டெரரிஸ்ட் அது இதுன்னு ரொம்ப நோகடிச்சிட்டோம் சார். இப்போ சொல்கிறேன் சார், யூ ஆர் ட்ரூ இண்டியன். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஏழை மாணவர்களுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம். We are with you, sir. நீங்க நினைக்கிற இந்த மிஷன் நிறைவேறணும்னா நாங்க என்ன செய்யணும்? இனிமேல் இந்த மிஷன் உங்களோடது மட்டும் இல்ல, இன்னையில இருந்து எங்களோடத. ஒவ்வொரு இந்திய சிட்டிசன். இத்தனை நாடா ஒரு தனி மனுஷனா போராடிக்கிட்டு இருந்த, இப்போ ஆயுதங்களா நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த போராட்டம் ஜெயிச்சிடும். Hi, Daddy. It's me. உனக்கு ஒன்றும் ஆலையே? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்க இருந்து பேசுற? ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன்ப்பா. எப்பப்பா வரீங்க? நாளைக்கே இந்தியா வந்துருவோம்ப்பா. எப்படிமா தப்பிச்சீங்க? தப்பிக்கலப்பா, அவர் கூட தான் வரும். அவருன்னா அபிமன்யு. விக்ரம் தாகூருக்கும் அபிமன்யுக்கும் நடந்த மோதல்ல விக்ரம் தாகூர் செத்து போயிட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அங்க நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட்ல ஒரு வேன் வெடிச்சு செதறி போயிருச்சு. அந்த வேன்ல இருந்தவங்க எல்லாரும் கிட்னாப் செய்யப்பட்ட உங்க பிள்ளைங்க. எப்படியோ அபிமன்யு தப்பிச்சிட்டான். அநியாயமா நீ சாகடிச்சிட்டியாடா. எங்க மேல இருந்த கோபத்துல எங்க பிள்ளைங்களை பழி வாங்கிட்டா பாவி. உன பணம் தானே வேணும், 100 கோடி தரேன்டா. என் பையனை உயிரோட கொண்டாட முடியுமா? இந்த கேள்விக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். என்ன சொன்னேன்? 100 கோடி கொடுக்கற, உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா தானே கேட்டேன். அதான் நானும் கேட்கிறேன். இந்த நாட்டில் ஃபீஸ் கட்ட முடியாம எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. அதே 100 கோடி நான் தரேன், அந்த உயிரால உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? உயிர் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான், அதுக்கு மதிப்பு இருக்கணும். அவ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. உங்க பசங்க போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எவ்வளவு கதறீங்க, அழுகுறீங்க. இப்போ தெரியுதா வழி என்னன்னு? இப்போ தெரியுதா கண்ணீருடைய மதிப்பு என்னன்னு? மேல உட்கார்ந்து பாக்குறது இல்ல, கீழே இறங்கி வந்து பார்த்தா தெரியும் லைஃப், சமுதாயம் தெரியும்.
நிமிஷத்துல நான் இங்க வரலன்னா ராஜுன்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. நீங்க என்ன செய்யணும்னு அவர் சொல்லுவாரு. ஓகே, டேக் கேர். டாடி நில்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் எங்களை பணத்துக்காக எல்லாம் கடத்தல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் எங்களை கிட்னாப் பண்ணாரு. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு காரணமே இவர்தான். எங்க அப்பா இந்தியாவிலேயே பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாருன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு எவ்வளவோ பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ நான் வெக்கப்படுறேன். நீங்க எங்களை பல லட்சம் செலவு பண்ணி லண்டன் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்கன்னு நான் ரொம்ப கர்வப்பட்டிருக்கேன்ப்பா. ஆனா இந்தியால பல பேரண்ட்ஸ் பட்னி கிடந்து வயிற்றுல கட்ட ஃபீஸ் பணத்துல தான் நான் வெளிநாட்டுல படிச்சேன்னு நினைக்கும் போது என் மேல எனக்கே வெறுப்படுதுப்பா. உங்க பசங்க மட்டும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில நல்லா படிச்சு டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த அளவுக்கு இல்லனாலும் அட்லீஸ்ட் 10th வரைக்குமாவது படிக்க வைக்கணுங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்காதா? இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு பிரிக்க படிப்போன்னு ரயில்வே கம்பார்ட்மெண்ட் இல்லப்பா. நாம கும்பிடுற கடவுள் கிருஷ்ணனும் குசேலனும் ஒரே குருகுலத்துல படிச்சாங்கன்னு சொல்லி கொடுத்தீங்க. நீங்க மட்டும் பணக்கார பசங்களுக்கு கான்வென்ட், ஏழை பசங்களுக்கு கார்ப்பரேஷன். ஏன்பா படிக்கிற பசங்களுக்கு நடுவுல கோடு போடுறீங்க? எத்தனையோ பட்டாசு ஃபேக்டரியில நடக்கிற விபத்துல பல குழந்தைங்க அநியாயமா இறந்துட்டு இருக்காங்கப்பா. இதுக்கெல்லாம் மறைமுகமான காரணம் நீங்க. தரமான இலவச கல்வி கிடைச்சிருந்தா அவங்களாம் கூலி வேலைக்கு போவாங்களாப்பா? எல்லாருக்கும் ஈக்குவல் எஜுகேஷன் கிடைக்கணும்னு ஆசை தானே பட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? கந்து வட்டிக்கு கடனை வாங்கி நம்ம ஸ்கூல்ல எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியுமா? இப்படி நீங்க சம்பாதிச்ச சொத்து கோடி கோடியா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம். நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்க, அது போதும். கவர்மெண்ட்டுங்கிற சாமி வரம் கொடுக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா பூசாரி நீங்க அந்த சாமியை பார்க்க விடாமையே கதை சாத்திடுறீங்களே. நீங்களாம் ஒத்துழைச்சா தான்ப்பா கவர்மெண்ட் இந்த நல்ல விஷயத்தை கொண்டு வர முடியும். கடைசியா ஒன்னே சொல்லிக்க விரும்புறேன். பெத்தவங்க செய்யறது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தான் வந்து சேருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ காசு சேர்த்து வைக்க தான் நினச்சிக்கிட்டு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த சாபம்லாம் எங்களை தான் வந்து சேரும். இது எங்களுக்கு வேணுமா வேணாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அபிமன்யு, நீ ஜெயிச்சிட்டப்பா. மெச்சூரிட்டிங்கிறது வயசுல இல்ல, அறிவுல தாங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. அபிமன்யு, எங்க பிளட்ட வச்சே எங்களுக்கு நீ பாட கத்து கொடுத்துட்ட. நீ நினைக்கிற மாற்றம் இந்த நாட்டுல வரத்துக்கு நாங்க என்ன வேணாலும் செய்யறோம். We are with you. அது மட்டும் இல்ல, இது எப்படி நடைமுறைப்படுத்தணும், டெல்லியில் நீங்க யாரை பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற எங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் நான் தரேன். அங்கிள், இதுக்கு பணம் மட்டும் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி சாரோட கான்செப்ட் அதில் லான்ச் பண்ணா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க. கோடிக்கணக்கான ஹிட்ஸ் வரும். இது மட்டும் பிரசிடென்ட் லெவல்ல ரீச் ஆச்சு, நிச்சயமா சக்சஸ் ஆகும். இந்த வெப்சைட்க்கு பேரு ஃபியூச்சர் இந்தியா. தனியார் பள்ளிகளை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டெல்லியில் இன்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளரை சந்தித்து மாணவர்கள் மனு அளித்தனர். மிஸ்டர் அபிமன்யு இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த எஜுகேஷனல் கான்செப்டை ஃபியூச்சர் இந்தியான்ற தலைப்பில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இந்தியா முழுவதும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கிறதையும் நாங்கள் எடுத்து சொன்னோம். மத்திய அமைச்சரோட செக்ரட்டரி இதை நடைமுறைக்கு கொண்டு வர எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது பாசிட்டிவாக நிறைவேறும். ஜெய்ஹிந்த். எதுக்கு நம்ம போராடுறோம், சப்போர்ட் பண்றோம். ஆனா தனியாளா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கா ஒருத்தர் உயிரை கொடுத்து போராடி இருக்காரு. வாங்கடா போலாம். என்னைய கும்பலா போறாங்க?
போறாங்க. கட்சி தலைவர் யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? இவங்கெல்லாம் அபிமன்யுவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்கய்யா. என்னங்கய்யா, அந்த ஆள் சொன்னதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரியா போயிட்டு இருக்கீங்க? ஏய், நடக்கும்னு நம்புனா தாயா நடக்கும். 7 நாள்ல சாக போற பட்டாம்பூச்சி கூட தேன் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான்யா சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. காந்தி சுதந்திரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் தண்டி யாத்திரை போனாரு. அதே நம்பிக்கையில தான் நெல்சன் மண்டேலா ஜெயில கிடந்து கஷ்டப்பட்டாரு. இவங்க எல்லாம் பீருக்கும் பிரியாணிக்கும் சேர்ந்த கும்பல் இல்லையா. எதிர்காலத்துல நம்ம நாட்டுக்கே நல்ல கல்வி கிடைக்குங்கிற நம்பிக்கையில சேர்ந்த கும்பல். நம்புங்கய்யா, நடக்கும். கடவுள் நம்மள கைவிடல. கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவேன்.